யோவான் 1வது அதிகாரம் ஷாக்கா தூர் ரபா சியான் தூரோ. வேதம் வைத்திருக்கிறவங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்கள் இந்த வார்த்தையை உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். யோவான் 1:14 லீபா ராடா மாஹான் தூசே. கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவன் நம்ம நிரப்பி நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். நிறைய ரெவலேஷன்ஸ், நிறைய ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். லீபா ராஹாத்தியா ராடோ சே மா ரபோ சிகேரா. நாம் சேர்ந்து படிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மறுபடியும் படிக்கலாம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஷாகா தூ ரபா சியான் துரு சந்த முஹாந்து ரூ ஜெஃபேரா லீபா ரூட ஹாந்தே. நாம் இந்த படித்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் யோவான் 1:12 தியானித்தோம். இன்றைக்கு யோவான் 1:14 தியானிக்கிறோம். லீஹா தூ சஹா மான் தூ ரூசே ரீ ஷ்ரீ பாசி ஃபான் தூரோ. வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, அந்த வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லிய வார்த்தை இது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். எந்த வார்த்தை? அந்த வார்த்தைன்னு சொல்றது எந்த வார்த்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சமாகினார். அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராக மனிதனாக உருவெடுத்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் தேவனாய் இருந்தும் அவர் மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால். கிருபை என்பது அன்மெரிட்டட் ஃபேவர் ஆர் கிரேஸ். நம்மளுடைய தகுதியற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நம்மை தகுதிப்படுத்துகிறது தான் கிருபை. கிருபையினாலும் சத்தியத்தினாலும். சத்தியம் என்பது உண்மை, ட்ரூத். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் அது கர்த்தர். சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், எல்லா கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யாருக்குள்ள? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அவர் நமக்குள்ளே வந்த பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அக்கினி அபிஷேகத்தை நாம் பேசுகிறோம். நவமான பாஷைகளை பேசுகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் நாம் அழித்து போடுகிறோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கர்த்தராகிய தேவன் அவருடைய ஒரே பிறந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பொழுது, பிதாவானவர் அவருடைய ஒரே பிறந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பொழுது, அவருடைய மகிமை பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமையை ஏற்ற மகிமையாக இருந்தது. அந்த மகிமை இயேசுக்குள் இருந்தது. அந்த இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வீற்றிருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தும் அவர் திரியேக தேவனிலே, he was part of Trinity God. அவர் தேவனாக இருந்தும் மனிதனாக உருவெடுத்தார். அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு குளிர் பிரதேசமானது ஒரு தேசத்திலே ஒரு காலை நேரத்தில் பயங்கரமான பனிப்பொழிவு ஏற்பட்டு அந்த இடம் முழுவதும் பனியால் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது அந்த ஒரு வழியாய் வந்த ஒரு வாலிபன் பார்க்கிறான், ஒரு இடத்துல எறும்பு, சின்ன சின்ன எறும்பு எல்லாமே அப்படியே அந்த பனியிட குளிரில் வெளியே வந்து அப்படியே அது உறைந்து போன மாதிரி அது நகராமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. அப்போது இந்த வாலிபன் பார்க்குறான், ஐயோ இந்த எறும்பு இப்படி உறைந்து போய் இருக்கிறதே, இந்த எறும்புக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், இந்த எறும்பை யாராவது கைட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ என்ன பண்ணுன்னு தெரியல.
அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதவு இருக்குது. அந்த கதவை திறந்து கொடுத்தா அந்த எறும்பு அந்த பனியிலேருந்து வெளியே வந்து அந்த கதவுக்குள்ளே போயிட்டு அந்த அந்த இடத்துல போனால் அந்த எறும்பு உயிர் பிழைச்சிரும். அந்த எறும்புக்கு வந்து இந்த பனியினால் எந்த விதமான ஆபத்து இருக்காது. ஆனால் இப்போ அந்த எறும்பு அப்படியே அந்த இடத்துல நிற்குது. ஒரு எறும்பு இல்லை, ஒரு கூட்டமான எறும்பு அந்த தலைவனை பின்பற்றி அப்படியே நிற்கிதுங்க அந்த எறும்புலாம். இப்போது இந்த வாலிபன் நினைக்கிறாரு, ஓகே நான் என்ன பண்ணுறேன், இந்த கதவை திறந்து கொடுத்து இந்த எறும்பெல்லாம் உள்ளே வர வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் என்ன பண்ண நல்ல எண்ணத்தோடு அந்த எறும்பு கிட்ட கீழே குனிஞ்சு அந்த எறும்பை தட்டி விட்டு அந்த கதவுக்கு நேராக வந்து அந்த எறும்பை போக வைக்கிறாரு. அவ்வளோ நேரம் கூட்டமாக இருந்த எறும்பு சரசரசன்னு கலைந்து எல்லா இடத்துலையும் ஓட ஆரம்பிக்குது, எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போகுது. அப்போ தான் இந்த வாலிபன் யோசித்தான், சே நம்ம இந்த எறும்புக்கு நல்லது தான் பண்ண வந்தோம், பாரு இந்த எறும்புக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அந்த வாலிபனுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது. இதே தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பண்ணினார். இதே தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இறைவனாக இருந்த பொழுது இறைவன் பேசுகிற அந்த வார்த்தை மனிதனுக்கு புரியவில்லை. மனிதனால் இறைவனோடு கனெக்ட் பண்ண முடியல. மனிதனால் இறைவன் சொல்லுவதை கேட்டு நடக்க முடியல. மனிதன் நினைத்தான் இறைவன் நமக்கு கடுமையான சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார், இறைவன் நம்மை வாதிக்கிறார் என்று சொல்லி மனிதன் நினைத்தான். ஆனால் இறைவனோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மனிதனுக்கு நன்மை செய்வதற்காகவே அவர் நம்மோடு பேசினார். ஆனால் இப்பொழுது அந்த தேவன் மாம்சமும் இரத்தமுமாகி, நீங்கள் அதுதான் யோவான் 1:14 படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ராபா சியா தூரு ராடபாசே ஷாந்த ரீபான் தூரு ரபா சேஃப்ரஹாந்தோ சே லீபா தூ ரே கமாந்தோ. பாருங்க, அந்த வார்த்தை இப்படி அந்த மனிதனால் அந்த வாலிப பையனால் அந்த எறும்பு கிட்ட தான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி அவன் சொல்கிறத சொல்ல முடியல. அவன் எறும்பாய் மாறினாதான் அந்த எறும்புக்கு புரியும். அதே போல தான் மனிதனாக மாம்சமும் இரத்தமும் உடையவராக அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமான பொருளை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் ஷாக்கா தூர் ரபாசே தேவனுக்கு சமமான பொருளாய் எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தினார். நாம் அப்படியே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8 படிக்கலாம். பிலிப்பியர் 2 ஷாக்கா தூர் ரபாசியான் தோறும். பிலிப்பியர் 2:6-8 சாராபாஹாந்த் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வசனத்தை நாம் எடுத்து படிக்கலாம். லீஷ்ரான் மாந்தூசே மாந்து ஜபலி கொப்ராடா பாசியா ஷேரா சுஹான் மாந்தூசே. படிக்கலாமா? பிலிப்பியர் உங்கள் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி தேவனுக்கு சமமாய் இருப்பதை தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவர் 6ஆம் வசனம் மறுபடியும் படிக்கிறேன். அவர் தேவனுடைய சாயலாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நம் மத்தியிலே உலாவினார். இதே பூமியிலே நீங்களும் நானும் வாழ்கிற இதே பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ராகா பாஷே கந்தூரோ அவர் மாம்சமாகி கிருபை நாம் சத்தியத்தில் நிறைந்தவராய் இங்கே அவர் சுற்றித் திரிந்தார். இந்த பூமியிலே தான் படைத்த பூமியிலே எப்படி அந்த வாலிபனாலே அந்த எறும்பினிடத்திலே அந்த எறும்புக்கு செய்ய நினைத்ததை நன்மை செய்ய புரிந்து கொள்ள முடியாமல் எறும்பு தவறாய் புரிந்து கொண்டு எல்லா இடத்திலும் சிதறி ஓடினதோ அதே போலதான் இறைவன் பரலோகத்திலிருந்து மனிதனிடத்திலே
ஒரு ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணி இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியல, மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகலை. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து மாம்சமானார், இரத்தமும் சதையும் உடையவராக, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் தேவனுடைய ஒரே பிறந்த குமாரன் கொடுக்கப்பட்டார். ஷாபாந்து ரபாசே கமாந்து லீசமாந்து சே ராடபாசியாந்தோரோ. உங்களை எல்லாரும் ஒதுக்கி, உங்களை எல்லாரும் விரட்டி தள்ளின போது கூட கர்த்தருடைய ஒதுக்கவில்லை, உங்களை தள்ளவில்லை, உங்கள் மேலே அன்பாக இருந்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் மனிதனால் எவ்வளவு நெருக்கடி இருக்கும். ஒரு மனிதன் சக மனிதனை வெறுக்கும் பொழுது எவ்வளவு மனசு உடையும். ஒரு மனிதன் ஒருவனுக்கு துரோகம் செய்யும் பொழுது எவ்வளவு காயப்படும். ஒரு மனிதன் தான் நேசிக்கிறவன் தன்னை திடீர்னு சொல்லி பேசாமல் போகும் பொழுது எவ்வளவு காயப்படும். எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, மகனே நான் உன்னை மறப்பதில்லை, மகளே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து ஷா தூ ரபா சியான் தூரோ நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை நிரப்புகிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது அவ்வளவு அழகாய் இருந்திருப்பார். தேவனுடைய சாயலிலே இருந்த இயேசு கிறிஸ்து அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாழ்த்தி அடிமை என்று ரூபம் எடுத்தார். மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். தச்சனுடைய மகனாக தச்சு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். 30 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லா வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஊழியம் 30வது வயதில் ஆரம்பித்தது. 3 வருடம் ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட மாம்சமும் இரத்தமும் உடையவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? பிரதர், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் உலகமே என்னை வெறுத்தாலும், என் பிள்ளைகள் என்னை வெறுத்தாலும், என் சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் என்னை வெறுப்பதில்லை. கர்த்தர் என்னை புரிந்து கொள்வார், கர்த்தரை சேர்த்து கொள்வார். கர்த்தர் தான் பிரதர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு, கர்த்தர் தான் பிரதர் எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தாரு என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் தாழ்மையில் இருந்த பொழுது உங்களை நோக்கி தூக்கி எடுத்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி உண்ண உணவு ஒடுக்க உடை இருப்பது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய உழைப்போ உங்களுடைய குடும்பத்தாரோ இல்லை, கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து. எத்தனையோ விபத்துகள், நீங்கள் நேற்று வேலைக்கு போகும்போது ஒரு விபத்து நடக்கலையா? முந்தா நேற்று வேலைக்கு போகும்போது ஒரு விபத்து நடக்கலையா? கர்த்தரையும் உங்களை காப்பாற்றினார். அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம் உங்களோடு இருக்கிறது. ஷாரா பாந்து ரோசே எல் பிராந்தூசே. எஸ், காட் பிளஸ் யூ. அநேகர் அது உணர்றீங்க, அநேகருக்கு அது புரியுது. அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். காட் இஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். என்னுடைய சரீரத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். மா ரா காத்து ரபாசே. எப்படி பரலோகமே இயேசு கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, ராஜாவின் ஒரே மகன், அந்த ராஜாவின் ஒரே மகன் மாம்சமாகி எப்படி ஒரு எறும்பு கிட்ட ஒரு எறும்பு தான் போய் பேசினா புரியுமோ, அதே போல் மனுஷனுக்கிட்ட மனுஷனாக மாம்சம் ரத்தம் உடையவராகி நம்மை போல எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். தினந்தோறும் அவரை நிந்தித்து கொண்டே இருந்தாங்க. பரிசேயர் சதுசேயர் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தாங்க. இயேசு எங்கே போனாலும் அவர்கிட்ட இந்த குற்றம், ஏன் ஓய்வு நாளில் இதை சுகமாக்குறீங்க, ஏன் ஓய்வு நாளில் இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் தொந்தரவுப்படுத்திகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி உங்களை தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்காங்களா? தேவையில்லாமல் உங்களை பகைக்கிறாங்களா? தேவையில்லாமல் உங்கள் ஆஃபீஸில் உங்களை வந்து பல்விதமான பிரச்சனைகளை சொல்லி உங்களை கார்னர் பண்ணுறாங்களா? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு நிம்மதி இல்லையா? கர்த்தருக்கு தெரியும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய எல்லா வழிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரும் மாம்சத்திலும் ரத்தத்திலும் தான் உலகத்திலே வாழ்ந்தார், அவர் ஆவியில் வாழலையே. ஷாரா பாந்துசே. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் உறுதிப்படுத்துகிறார். நாம் அடுத்து இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ஷாந்து சேபா ரூடா பாசே. ஏசையா 7வது அதிகாரம் 14வது வசனம். ரபா சியாந்தூரு. ஐசையா சாப்டர் 7 verse 14. சாத்து சேபாந்து ஜூரு. 7வது அதிகாரம் 14 வசனம். மா ரபாசியா
லீஷ்ரான் மான் துசே. இப்படி இறைவன் மனிதனாய் பிறந்தார் என்பதை ஏசாயா 7:14 எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. அதை படிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தாரா? இல்லை. இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசிகளை வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாங்க. புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரிப்பாங்க. அந்த கர்ப்பம் தரித்த அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாங்க. அந்த ஆண் பிள்ளை, அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இம்மானுவேலராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இம்மானுவேலராய் இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். தேவன், மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நான் உன்னுடைய தாயும் தகப்பனுமாக இருக்கிறேன். நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இம்மானுவேல். அவர் உங்களோடு இருக்கிறார். ரீடா ஹாசி ஃபாரோ மாந்துசே அல்லாஹ் சஃபாரா மாந்துசே. உங்களுடைய சூழலை இருக்கிறதா? உங்களுடைய கஷ்டம் உங்களை போட்டு பாதிக்கிறதா? உங்கள் பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனை வழியாய் போகும்பொழுது கஷ்டப்படுறீங்களா? உங்களோடு ஒரு இம்மானுவேல் இருக்கிறார். உங்களோடு ஒரு இயேசு கிறிஸ்து, தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய எல்லா விதமான குணாதிசயங்களும் பராக்கிரமும் வல்லமையும் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை வாசமாயிருந்தது. பிரதானம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 3ஆக பிரித்து ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய பிரசனம், தேவன் வாசமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற இடமெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், அவருடைய வல்லமை மகிமை இருந்தது. இன்றைக்கு நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குவதோ அதே போல நம்முடைய சரீரத்திலே ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3ம் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறது. We are living tabernacle. அதுதான் கர்த்தர் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே. ஏன் அதை சொல்ல வேண்டும்? இன்னைக்காவது யோசித்தீங்களா? அவர் இம்மானுவேல். தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஷாது யாரா டாமாந்துசே மாந்தஹாஸ் ஃபார மாந்துசே லிப்ரு தாரபு ஷிகீர பாரபாசியாத்தோ. God bless you. God bless you. அநேகருடைய கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சிஸ்டர் கங்கா ஜேம்ஸோட கர்த்தர் பேசுகிறார். சிஸ்டர் டோரா அவங்களோட கர்த்தர் பேசுகிறார். சிஸ்டர் ஜெர்லியோட கர்த்தர் பேசுகிறார். ராடபா சிஸ்டர் மார்கரெட் ஃபெலிஸோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகர் நீங்கள் கமெண்ட் பண்ணனாலும் எனக்கு ஆவியில் உணர முடியுது. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய கணவரோடு கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய குமார் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் நினைத்து பார்த்தோம். அந்த ராஜா கொடுத்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ண பொழுது ராஜா அரண்மனையில் அவங்க பிள்ளைகளாக மாறிட்டாங்க. எப்படி? அதே போல தான் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி. அவர் யார் தெரியுமா? இம்மானுவேலர். ஏசாயா 7:14 எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமா? உங்களோடு இருக்கிறார். அக்கினி வழியாய் நடந்து போறீங்களா? தண்ணீரின் வழியாய், செங்கடல் வழியாய் நடந்து போறீங்களா? செங்கடல்கள் உங்கள் மேல் புரளாது. அக்கினி ஜுவாலை உங்களை பற்றாது. நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உங்கள் மேலே புரள்வதில்லை. யோர்தான் நதிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா? புரண்டு ஓடுகிற யோர்தானை போல பெரும் சத்தம் உங்களுக்கு முன்பாய் கேட்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா?
உங்கள் வேலையில் சமாதானம் இல்லையா? உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் உங்களை நிந்தித்து எரிகோ கோட்டைகளைப் போல உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்களா? துதியினாலே இடிந்து விடும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் துதிக்க 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 நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் இம்மானுவேலர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன கர்த்தர் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை கைவிடவில்லை. லீபா ராபா சே நான் தான் அவரை விட்டு விலகி போகிறேன், நான் தான் அவரை தேடாமல் போகிறேன், நான் தான் இந்த உலகத்தின் மேலே ஆசை வைத்து விலகி போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து மகளே மகனே, நான் இந்த செங்கடல் வழியாய் உன்னை நடத்தி செல்வேன், நான் இந்த யோர்தான் வழியாய் உன்னை நடத்தி செல்வேன், கானானுக்கு நேராய் நான் உன்னை நடத்தி செல்வேன். ஐயோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களுக்காய் தேவன் உங்களோடு கூட இருந்து மேக ஸ்தம்பமாகும், அக்கினி ஸ்தம்பமாகும் உங்களை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி இருக்கிறது. அதனால தான் சத்துரு உங்களை தொட முடியல. அதனால தான் சத்துருவின் திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கலை. அதனால தான் நீங்கள் எத்தனையோ முறை கீழே விழுந்து ஜெபிக்காமல் போனப்போ கூட கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி மறுபடியும் ஜெபிக்க வைத்து உங்கள் வாழ்க்கையில் அந்த ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுத்தார். நாம் ஜெபிக்காத நேரமெல்லாம் நமக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போகுது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். ஷாக்கா தூரபாசியா. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். லீஹான் தூசரா பூஷ கேரே. இன்னொரு வார்த்தையை படிக்கலாமா? கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லீஷ்ரான் மான் தூசே. கொலேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். ராடா பாசியான் தூரோ ஷாக்கா தூரபாசே. கொலேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். மாந்தூசே எலபா ராஹாசியான் தூரோ. என்னோட கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கொலேசியர் 2:9. தேவத்துவத்தின் பரிபூர்ணம், the complete deity of God was living inside of the Lord Jesus, who was in flesh and blood on this earth. முழு தேவனுடைய மகிமையும் அவருடைய சாயலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே வாசமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து, அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆவியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்கள் சாயும் போது வலி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் கேட்கவில்லையா உங்களுக்கு? மகளே மகனே, இந்த காரியத்தை செய்யாத, இந்த நபருடைய வீட்டுக்கு போகாத, இங்கே போகாத என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்ற சொன்ன கர்த்தர் நமக்காக பரிசுத்தவாளனை, பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சோர்ந்து போகிற போதெல்லாம் சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிற சத்துவத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு பலனை கொடுத்து அவனை சத்துவப்படுத்தி ஆற்றி தேற்றி நடத்துகிறவர் யார்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை உடையவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல், அவருடைய அன்பு நம் நிரப்புகிறது. உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை உடையவராக இருந்தார் இயேசு கிறிஸ்து. இம்மானுவேலர் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை உடையவராக இருந்தார். காற்றையும் கடலையும் அதட்டினார், தண்ணீர் மேல் நடந்தார், 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணினார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். குருடரை பார்வையடை செய்தார், சப்பானை நடக்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், மரித்த சிறுபெண்ணை உயிரோடு எழுப்பினார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவர்
தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. அவர் போகிற இடமெல்லாம் தெய்வத்துவத்தை அவர் எடுத்துக்கொண்டே போனார். இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் போகிற எல்லா இடத்திலும் தேவனை நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். எப்படி சொல்றீங்க பிரதர்? எப்படி நாம் தேவனை கொண்டு போகிறோம்? அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். யாத்திராகமம் 40 அதிகாரம் 34 வசனத்தை படிக்கலாம். யாத்திராகமம் 40:34. நேரம் இல்லாததால் வேகமாய் போகிறேன். யாத்திராகமம் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மறுபடியும் படிக்கிறேன். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. ஆசரிப்பு, நான் முன்பாக சொல்லியிருந்தேன், ஆசரிப்பு கூடாரம் என்றால் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார்களோ அதே போல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடிற்று. கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. புருஷனை அறியாத மரியாள், தாயாகிய மரியாள், கன்னிகையாய் இருந்த மரியாள், பரிசுத்த ஆவி உண்மை நிலையிடும் போது நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. அவர் இம்மானுவேலர். அவர் உங்கள் ஜனங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்து பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறவர். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்களேன். யாத்திராகமும் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இப்படிதான் மரியாள், தாயாகிய மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளை ஒரு பரிசுத்த ஆவி உண்மை நிலையிடும் போது நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது ஒரு புதிய ரெவலேஷன்ஸ், இது ஒரு புதிய வெளிப்பாடு. புருஷனை அறியாத அந்த ஸ்திரீ பயந்தார்கள், எப்படி இது நடக்குமோ? யாத்திராகத்திலே முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பிற்று. யாரு அந்த கூடாரம்? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே எங்க இருக்கு ஆசரிப்பு கூடாரம்? நீங்களும் நானும் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். மண்ணினால செய்யப்பட்ட, உலகத்தினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்தில் கர்த்தரை அழித்து அதை எடுத்து போட்டு விட்டுட்டு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இதோ வாசற்படி இருந்து கதவை தட்டுற, அந்த ஆலயத்தின் கதவை தட்டுறேன்ப்பா, அந்த ஆலயத்தின் கதவை திறக்கிறியா? நான் வந்து வாசம் பண்றேன், நான் வந்து உனக்குள்ள போஜனம் பண்றேன், நான் உன்னோடு கூட சேர்ந்து போஜனம் பண்றேன், நானும் என் பிதாவும் எல்லாம் வந்து உங்களோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவோம். ஒரு சத்தத்தை கேட்பானாகில் வாசற்படி இருந்து கதவை தட்டுறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் என்று சொன்னால் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியருக்கு அடையாளமாக இருக்கிறது. மேகம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி மரியாள் கற்பம் தரித்தாங்க என்று சொல்லி. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிற்று. அவர் முழு தேவனுடைய தன்மையையும் தேவனுடைய சர்வத்தின் தேவனுடைய வல்லமையை முழுமையாக கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்திருந்தார். முதலாக இயேசு கிறிஸ்து தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை முதலாக தனக்குள்ளே மூன்றையும் வைத்திருந்தார். எந்த மனிதனுக்குள்ளேயும் இல்லை. என்றால் அவரே ஆசரிப்பு கூடாரமாக இருந்தார். அந்த தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது போல நமக்குள்ளும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. மாந்தூரோசே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. லீஷ்ரஹாந்தோ. கர்த்தருடைய பிறப்பு அப்படிதான் இருந்தது. மரியாள் கற்பம் தரித்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். மனிதனைப் போலவே ஒரு மனிதனாகி குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார்.
கர்த்தருடைய இருதயத்திலே ஒரு கம்பேஷன், மனதுருக்கத்தின் ஆவி வந்தது. ஐயோ, என்னுடைய சரீரமாக இருக்கிற நான் ரத்தமும் மாம்சமாக உடையது போல அவரும் ரத்தமும் மாம்சமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கையெல்லாம் அரித்து போயிருக்கிறது, அவருடைய கால்கள்லாம் அரித்து போயிருக்கு, முகங்கள்லாம் பார்க்க முடியாதபடிக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் புண்ணுகளாக இருக்கிறது, நாற்றம் எடுக்கிறது, ஊருக்கு புறம்பாய் தள்ளி வைக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை பார்த்து மனதுருகி அவர்கள் குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். லா ஷாக்கா தூரா பாசியாந்தூரு. இயேசு கிறிஸ்து அழுது கொண்டிருந்த லாசருவின் குடும்பத்தோடு கூட சேர்ந்து தானும் அழுதார். ஆவியிலே கலக்கமடைந்தார். அவருக்குள்ள எல்லா உணர்வுகளும் இருந்தது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து அவர் கண்களை மூடிக்கொண்டில்லாமல் உங்களுடைய எல்லா உணர்வுகளையும், the emotions whatever you're carrying in yourself, God also had. உங்களுக்குள்ள என்னென்ன எமோஷன்ஸ் ஓடிக்கொண்டிருக்கோ எல்லா எமோஷன்ஸையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாது, உங்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாது என்ன எமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஆனால் எல்லா எமோஷன்ஸையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மாம்சமும் இரத்தமும் உடையவராகி மகிமையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் அவர் மனிதன் அவதாரம் எடுத்தார். எப்படி அந்த எறும்பிற்கு அந்த வாலிப பையன் பேசுனது புரியலையோ அதே போல தான் மனுஷனுக்கு புரியாமல் இருந்துச்சு. அவர் மனிதனாகவே இந்த பூமிக்கு வந்து மனிதனுக்காக ரத்தம் சிந்தினார், மனிதனை மீட்டெடுத்தார், மனுக்குலத்தை மீட்டெடுத்தார். லீ ராடா பாசியாந்தோ ரோசை. அவர் வனாந்தரத்திலே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னிஸ்தம்பம் நடந்து சென்றார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக ஒரு அக்கினி ஸ்தம்பமாகவும் ஒரு மேகஸ்தம்பமாகவும் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியிலே போட்ட பொழுது 4வது நபராக ஒரு தேவ சாயலில் இருந்த ஒரு தேவனுடைய குமாரன் தேவ ரூபத்தின்படி இருந்த ஒரு நபரை பார்த்தான் ராஜா நேபுகாத்நேசார்.